ஹனுமான் என்ன பண்ணாரா, சம்ஸ்கிருதத்தில் பேச வேண்டாம். ராவணன் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன், அவன் விஸ்ரவஸ் என்ற ரிஷி முனிவருடைய மகன். அதனால அவனுக்கு சம்ஸ்கிருதம் நன்னா தெரியும். சம்ஸ்கிருதத்தில் பேச வேண்டாம், எந்த மொழியில பேசலாம்னா சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம். இது வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் உள்ள ஸ்லோகம். ஹனுமான் முடிவெடுத்தாராம், சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம், இந்த உலகத்திலேயே எது மதுரமான மொழியோ அந்த மொழியில் பேசலாம் என்று முடிவெடுத்தார். உலகத்துல எது மதுரமான மொழி? பல மொழிகள் கற்ற பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்போ தமிழில் தான் ஹனுமான் ராமாயணம் சீதைக்கு பாடினார். இது ஆச்சாரியர்கள் தந்த விளக்கம், ஏதோ அடியேனாக சொல்லவில்லை. அப்படியா? அப்ப ஹனுமானுக்கு தமிழ் தெரியுமா? சீதைக்கு தமிழ் தெரியுமா? அப்போது தமிழ் உண்டானா? ஏன் இல்லை? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாச்சே தமிழ். அதனால நிச்சயமாக தமிழ் மொழி அப்போதும் உண்டு. ஆனால் ஹனுமானுக்கு தெரியுமானா, சூரியனிடம் 9 வித இலக்கணங்கள் கற்ற நவவியாக்கரண பண்டிதரான ஹனுமானுக்கு பல மொழிகள் தெரியும், தமிழும் தெரியும். அவர் சொல்லின் செல்வராச்சே, அவருக்கு தமிழ் தெரியும். சரி, அந்த தமிழை சீதை எப்படி புரிந்து கொள்வாள்? சீதைக்கு தமிழ் தெரியாதே என்று நீங்கள் கேட்கலாம். இல்ல, சீதைக்கும் தமிழ் தெரியும். ஏன்னா தமிழுக்கு அகத்தியம் என்ற நூலிலே இலக்கண இலக்கியங்களை வழங்கிய முனிவர் அகஸ்திய மாமுனிவர். அந்த அகத்திய முனிவருடைய ஆசிரமத்திலே வனவாசத்தின் போது ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தங்கினார்கள் என்று வால்மீகி ராமாயணத்திலும் பார்க்கிறோம், கம்பராமாயணத்திலும் பார்க்கிறோம். ஆழ்வாரோட பாசுரம், வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி, தமிழ் முனிவரான அகஸ்தியர் கொடுத்த அந்த வில்லை ராமன் பெற்றுக்கொண்டான். வன் தமிழ் மாமுனி என்றே ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்போ சீதைக்கும் தமிழ் தெரியும், ஹனுமானுக்கும் தமிழ் தெரியும். தமிழிலே ஹனுமான் ராமனுடைய பெருமையை பாடினார். அதுவும் எப்படி பாடினாராம்? தசரதன் ஆரம்பிச்சு பாடினாராம். ஏன்னா ராமன் என்று தொடங்கினால் இலங்கையில திடீர்னு யாரோ ராமனை பத்தி பாடுறாங்களே, ஒருவேளை என் ராமனுக்கு ஆபத்தோ, ஏன்னா அங்க நல்ல விஷயம் யாரும் சொல்ல போறது இல்ல, ராமன்னா ஏதோ ராமனுக்கு ஆபத்துன்னு சொல்லிடுவாங்களோ, அதை கேட்கறதுக்கு முன்னாடி உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு தப்பான முடிவை சீத்தை எடுக்க கூடாது இல்லையா? அதனால தசரதன்னா அவர் ஏற்கனவே போயிட்டார், புதுசா ஒண்ணும் அவருக்கு ஆபத்து வர வேண்டியது இல்லை. அதனால தசரதன் பெயரை சொல்லி தொடங்கினார் ஹனுமான்.